ஒக்கால ஒழி. அப்புறம் 1 வயசு 2 வயசு குழந்தை கரூர்ல செத்துச்சு. உனக்கு என்ன அருகதை இருக்கு? வீட்டுல இருக்கிற பொன் குழந்தை, வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைய உட்கார வச்சு நீ வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நீ கவர் பண்ண என்ன சினிமாவாடா? இந்த வாரம் இது போய் சின்ன பசங்களை கவர் பண்ற மாதிரி நம்ம டயலாக் எதை வச்சா, சீன் எதை வச்சா உடனே அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அப்பா எனக்கு அந்த படத்தை கூட்டுருப்போன்னு சொல்லி எல்லாம் வந்து பாக்குறதுக்கு இது சினிமாவா? அரசியல்ரா, எதிர்காலம்டா. இந்த ஒரு சவர நகையை அன்னைக்கு மகளிர் தின அன்னைக்கு சொன்னி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல இவன் ரிப்பீட் பண்ணிருக்கானா பாருங்க. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு அவன் பேசினான்ல, ஏதாவது ஒரு இடத்துல நான் 1 சவர நகை எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், 1 கிராம் நகை அண்ணன் தாய்மாமன் சீரு எங்கேயாச்சும் ரிப்பீட் பண்ணிருக்கான பாருங்க. அவன் வாயிலிருந்து வந்திருக்கா பாருங்க. வரவே இல்லை. அன்னைக்கு மகளிர் தினம் அன்னைக்கு பேசினவன் இன்னி வரைக்கும் அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை. அதாவது வாழ்க்கையில கொஞ்சமாவது ஒரு 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 பர்சன்டேஜாவது இருக்கணும், ஒரு நியாயம், ஒரு நேர்மை. இந்த தேவடியா பயல்கிட்ட அது சுத்தமா கிடையாது. இவன் கட்சிக்காரன் இருக்கிறானே, இவன் அதுக்கு மேல எனக்கு ஓட்டு போடணும், ஆத்தாப்பனை கொண்டுடுறான்னு சொன்னா கூட கொண்டுருவானுங்க போல இருக்கு. விஷம் வச்சு கொண்டுடுவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க. ஆத்தாப்பனை கொண்டாலும் அவனுக்கு என் அண்ணனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்ற ஆளுங்க இவனுங்கலாம். சொன்னானு இல்ல, பெத்த ஆத்தால அடிச்சவனுக்கு தானே அவனுங்க. ஏன்டா கவர்மெண்ட் உன் அம்மாவுக்கு நிதி, பெண்கள்னு வரும்போது அவங்க ஒரு நிதி கொடுக்குது, ஒரு அமௌண்ட் கொடுக்குது, அது வேணா நீ வாங்காதன்னு சொல்லி உன் அம்மா மேல கையை வைக்கிறானா, அவன் கையை உடைக்கணுமா இல்லையா? பெத்த மேல கையை வைக்கிறேன்னா அவன் கையை உடைக்கணுமா இல்லையா? இன்னொருத்தவன் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. இவன் சொல்றான். இவன் இந்த போலை பத்தி இவன் இதோட 2வது தடவை பேசுறான். அவன் ஆக்சுவலி பத்திரிகையாளர்களை பத்தி, நடுநிலை பத்திரிகையாளர்களோ இல்லைன்னா கட்சி சார்பு உள்ள பத்திரிகையாளர்களை பத்தி பேசினான். ஏற்கனவே ஒரு தடவை பேசினான். இது 2வது தடவை. அதுவும் இந்த தடவை போல் எக்ஸிட். எல்லா போலும், தந்தி டிவி, பாலிமர், சாணக்கிய, ரங்கராஜ் பாண்டே, எல்லா போலும் இவனுக்கு எதிராக தான் நிற்கிதுன்னு அதில் கடுப்பாயிட்டான். இதெல்லாம் பொய், இதெல்லாம் கிடையாது, என்னை எல்லாரும் எதிர்க்கிறாங்க, செருப்பால் அடிப்பேன், உன்னை எவனும் கூட சேர்த்துக்கல, நீ அரசியல் அனாதை. யாரையும் நான் அனாதைன்னு சொல்லி பொதுவாக எனக்கு பேசுறது பிடிக்காது. ஆனால் நான் இன்னைக்கு சொல்றேன், அப்பா அம்மா கூட இல்லை, பொண்டாட்டி கூட இல்லை, பொண்ணு இல்லை, பையன் இல்லை, நீ அனாதடா, நீ அனாதை. உன்னை ஒரு வீட்டில் கூப்பிட்டு வச்சு உன்னை நடு வீட்டில் உட்கார வச்சு விஜய் ரசிகன் கூட உனக்கு சோறு போட மாட்டான். இப்போ நான் சொல்லிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எவனோ வீட்டில் உட்காந்து சோறு திம்பான் பாருங்க. இப்படிதான் போனதில் தண்ணி குடிக்க மாட்டான்னு சொன்னேன், போய் தண்ணி வாங்கி குடிச்சிச்சு. அதுவும் வீடு பார்த்து இடம் பார்த்து கரெக்டாக ஆள் பார்த்து பிடிக்கிறேன். மக்களே, இவன் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணனோ அது எல்லாமே நான் இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பண்ணது எல்லாமே தப்பு தான். நீ என்ன சரியா பண்ணியிருக்க மட்டும் எனக்கு சொல்லு. நியாயமா பார்த்தா என்ன கேட்கணும், கட்சி ஆரம்பிச்சுல ஏதாவது ஒரு விஷயம், நீ விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து ஆரம்பிடா, இல்லை ஆயி தாயி மாயின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு இல்லை, அதுலேருந்து ஆரம்பி. உன் அப்பா ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இன்னி வரைக்கும் நீ கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயம் ஏதோ பண்ணியிருக்கியா? மக்களை நல்லா புரிஞ்சுக்க. போன வருஷம் 2500 கொடுத்தான். அதுக்கு முன்னாடி வருஷம் 5000 கொடுத்தான். யாருக்கு? இந்த 10வது 12வது படிக்கிற பசங்களுக்கு. ஏன் தெரியுமா? கணக்கு போட்டு பார்த்தோம்னா 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுற இது வரும். அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுற இது வரும். அதனால என்ன பண்றதுன்னா, இப்பவே அடி போட்டு வைக்கிறது. கிட்டத்தட்ட இது ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி. கண்டிப்பா ப்ரோ. பிரெயின் வாஷ். குழந்தைங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தீவிரவாத இயக்கங்கள், இந்த மத மாற்றம் பண்ணுறவங்க எல்லாம் எந்த வயசுல இருக்கிற பசங்களை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இளம் வயசு இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கல்யாணம் ஆயிருக்கும், இல்லை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் அவங்க மீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணிட்டு அவங்கள அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒன்று மதமாற்றம் செய்கிறது, இல்லைன்னா அவங்கள இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு மாற்றுறது, மாவோயிஸ்ட் இந்த மாதிரி. இதுதான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வயசுல தான் கேட்ட உடனே பொங்கும். பார்க்கறதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இளம் ரத்தம் பொங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 18 16 வயசுல இருந்தா பொங்கும். எந்த எல்லைக்கும் போவான்.
தற்கொலை பண்றதுலேருந்து இல்லை கொலை பண்றதுலேருந்து எல்லாம் இந்த வயசுல தான் இருக்கும். எது சரி எது தப்புன்னு தெரியாது. காதல கேட்கறது கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யின்னு சொல்லுவாங்கல்ல. இவனுங்க அந்த மூணுத்தையுமே கேட்க மாட்டானுங்க. அந்த ஏஜ் அப்படிதான் இருக்கும். அந்த ஏஜ்ல இருக்கிற பயல்களை ஈஸியா வந்து நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிரெயின் வாஷ், மேனிபுலேஷன். பேச்சு மூலமா வார்த்தைகள் மூலமா அவனை மேனிபுலேஷன் பண்றது, அவனை சிந்திக்க விடாம பண்றது. ஏன்னா சிந்திக்க விடாம பண்றது இந்த ஏஜ் தான். அவனை தெளிவா அந்த இடத்துல இவன் கரெக்டா யூஸ் பண்றான். இவன் டார்கெட் பாருங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் முதல் முதல் கட்ட வேட்பாளர்கள், ரெண்டாவது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க. இவனால 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள இவனால கன்வே பண்ண முடியாது, கேன்வாஷ் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா நல்ல கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, நல்ல சிந்தனை இல்லை, நீண்ட கால சிந்தனை இல்லை, முக்கியமா இவன் நல்லவன் இல்லை, செஞ்ச தப்பை ஏத்துக்கல. இவ்வளோ இருக்கு. இவ்வளோ இருந்தும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு ஒருத்தன் கேட்கறான்னா தான் பண்ணது எதுவுமே தப்பு இல்லைன்னு அவன் நினைக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய அகங்காரம் இருக்கும், இல்ல எவ்வளவு பெரிய கபிலன், தலை திமிரு இருக்கும். நான் இதுல ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழந்தைங்க விஷயத்துல ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அவன் இன்னைக்கு பேசின கூட தப்பு இருக்கு, இன்னைக்கு பேசின கூட தப்பு பண்ணி தான் இருக்கான். குழந்தைங்க விஷயம் எடுத்தீங்கன்னா 14 வயசு கீழே குழந்தைங்க வேலையே செய்யக்கூடாது, செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, தப்பு. சரிங்களா? ஈவன் படம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு 13 வயசு கீழே, 16 வயசு, 18 வயசுன்னு 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. டிவியில் சரி, வெளியூரில் சரி, நம்ம ஊரில் 18 வயசுன்னு பிரிச்சிருக்காங்க. கரெக்டாக ஆமா பேரண்ட்ஸ் கைடோடு தான் படம் பார்க்கணும். சில படத்தையே பிரித்து வச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் படத்துக்கே அப்படி, கல்யாணத்துக்கு 21 வயசுன்னு பிரிச்சிருக்காங்க. சரியா? ஆமா அப்படி ஒன்னொன்னுக்கும் வயசு வச்சிருக்கும் போது ஓட்டு போட எதுக்கு 18 வயசுன்னு வச்சிருக்காங்க? நீ என்ன சொல்ற? அப்ப என்ன விதைச்சு விடுற? பேரண்ட்ஸ் கைடன்ஸ் இருக்கிற குழந்தைங்கள அடம் பிடிச்சு போட சொல்லு. இந்த பலூன் விற்கிற மாதிரி தான் இவன் பண்றதெல்லாம். இவன் பண்ற விஷயமே அந்த பலூன், இந்த கோயில் ஸ்கூல் வாசல்ல பலூன் விற்பானுங்க, அப்புறம் இந்த சாக்லேட் விற்பானுங்க. அது கெடுதல்னு அம்மாவுக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி தரலாம், ஆனால் டெய்லி நின்னா கடுப்பாகும். அதைத்தான் இவன் பண்றான். இவனை இவன் இவன் விஷக்கிருமி கபிலன், விஷக்கிருமி. குழந்தைங்கள நாசம் பண்ணுவான். இப்படியே விட்டீங்கன்னா நாசம் பண்ணுவான். ஆக்சுவலா இல்ல இது குழந்தைங்கள இது நாசம் வந்து பண்ணுவான். இவன் பண்ணதுலயே மிக மிக மட்டமான ஒரு கேவலமான செயல் இதுதான். இது அடுத்த இன்னைக்கு தலைமுறையே பேசுனதுலயே நாசமாக்கும். எனக்கு பொறுக்காத இந்த விஷயம் தான். ரொம்ப கேவலமானது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. குழந்தைங்கள தூண்டி விடுறான். சின்ன குழந்தைங்கள தூண்டி விடுறான். இது அவ்வளோ கேவலமான விஷயம் இது. நீங்க சின்ன குழந்தைங்க 14 வயசுக்குள்ள வேலையை செய்யக்கூடாதுன்னா, ஒரு நாட்ட தீர்மானிக்க அவங்க அடம்பிடி வீட்ல அப்படின்னு இவன் சொல்றானே, இவன் இந்த என்ன மாதிரி ஆளு? இவன் என்ன மன இதுல இருக்கான் இவன்? இவன் எப்ப குழந்தைங்களை கொன்னானோ நான் அப்பையிலேருந்தே முடிவு பண்ணிட்டேன், இவன் சினிமால தான் ஹீரோ மெட்டீரியல், ரியல் லைஃப்ல வில்லன் ஃபர்ஸ்ட் ஃபெலோ மெட்டீரியல். கபிலன். இந்த மாஸ்டர்ல சின்ன குழந்தைங்களை வச்சு கிரைம் பண்ணுவானுங்களே, காட்டுவானே, அது இவன் போட்ட பிளான் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது இவன் தான். எனக்கு தெரிஞ்ச இவன் மேல எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள் நலவாரியம் இவன் வீட்டுல முதல்ல ரைடு நடத்துங்க. எனக்கு இவன் மேல இன்னும் டவுட் எனக்கு இருக்கு. வேற ஒரு டவுட் இருக்கு எனக்கு இவன் மேல இருக்கு. ஏன்னா என் பொண்ணையும் பையனையும் வீட்டு விட்டு மொத்தமா சங்கீதா வெளியில வந்துச்சுன்ற எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு சந்தேகம் இருக்கு. இவன் சைக்கோவா தான் இருப்பான். இந்த மாதிரி பேசுறவன் சைக்கோவா தான் இருப்பான். நார்மல் மனநிலையில இருக்க முடியாது. இன்னைக்கு இவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெளிவா காமிக்குது அப்படின்னா, தான் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்துல நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், எவன் குடும்பத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், எவன் எப்படி அழிஞ்சு சீரழிஞ்சு நாசமா போனாலும் நான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது தான் இவன் இன்னைக்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்டோடைய இது. அவனுக்கு என்னன்னா விஜயராஜ், இப்ப என்னன்னா நான் பாத்தியா நான் பிஜேபி திட்டேன், பாத்தியா நான் அதிமுக திட்டேன். அதிமுகன்னு பேர் வாயில வார்த்தையே வரல. ஏன் சொன்னாதான் உனக்கு தெரியுமா? ஏன் உனக்கு புரியாதா? இல்ல எனக்கு பேரை சொல்லு. நீ திமுகன்னு சொல்ற, ஸ்டாலின்னு பேர் சொல்லிட்டேன், பிஜேபின்னு பேர் சொல்லிட்டேன், மோடி அமித்ஷான்னு பேர் சொல்லிட்டேன். அதிமுக பேர் சொல்றதுக்கு என்ன வலிக்குதுன்னா, அவனுக்கு அதிமுகவோட இப்பயும் மறுபடியும் சொல்றேன், அவனை உள்ள இறக்குனது அதிமுக ஓட் பேங்கை பிரிக்கிறதுக்கு இல்லை, திமுக ஓட் பேங்க் பிரிக்கிறது தான் அவனை இறக்கிருக்கிறாங்க. அதிமுகன்னு பேரை சொன்னா அடி வாங்குறது அதிமுக தான் கொஞ்சம் இதாகும். அப்ப என்ன ஆகுது? அதிமுக இதாகும். அதிமுக இதாச்சுன்னா கூட்டணியில் இருக்கிற பிஜேபிக்கு தான் வலிக்கும். இப்ப யார் கூட கூட்டணி வச்சிருக்கிறேன்? இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்களா? திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் ஒரே கூட்டணி. நான் தனியா இருக்கிறேன், நான் உத்தமன், நான் பத்தினி. எவன் ஒருத்தன் நான் நல்லவன் சொல்றானோ அவன் தாண்டா முதல்ல கெட்டவன். நல்லவன் என்னைக்குமே தான் நான் நல்லவன் சொல்லிக்க மாட்டான். நான்லாம் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, நான்லாம் ஒன்றும் பெரிய நல்லவன்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் தான் உண்மையான நல்லவன். இவன் கேடு கட்டான். அது என்னமோ உண்மைதான். இந்த சினிமாவில் வில்ல நடிகர்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இந்த நம்பியார் மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி தான். இவன் வந்து இது கிருமி கிருமி கிருமி. இது இன்னைக்கு பேச ரொம்ப
கடுப்பா இருக்கு எனக்கு ஆக்சுவலா அப்பவே எனக்கு செம தெரிஞ்சு கோவம். இது வந்து எல்லா இது தரப்புமே இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இது எதிர்ப்பு தெரிவிக்கணுங்க. இது நம்ம அவன் பேசுறத இத மட்டும் இல்ல, வந்து எவனுமே ஒட்டுமொத்த கண்டுக்க தமிழ்நாடு மாட்டேன்றாங்க. இந்த மக்களுமே இது மீடியா முதல்ல பொங்கி பெரியவங்க எழும். யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது பெரிய அளவுல புரியுதா? இது எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த விஷயத்துக்குலாம். இல்ல ஜிப்சி ஆடியோ லஞ்ச் கவனிச்சிருக்கீங்களா? ஆடியோ லஞ்ச் ஸ்பீச் எங்க பார்த்துருக்கீங்க? ஏதாவது ஒரு ஆடியோ லஞ்ச் ஸ்பீச் பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சின்ன ஆ குட்டி குழந்தைங்களோட இருந்து ஆரம்பிப்பான். அதேதான். அவன் குழந்தைங்கள தான் டார்கெட் பண்ணுவான். குழந்தைங்களை டார்கெட் பண்ணி ஒன்றும் இல்லை, சிவகார்த்திகேயனை பாராட்டுமது கூட எனக்கு இப்போதாங்க அடிக்குது பெல்லு. அது பாராட்டல கபிலன். என் இடத்த நீ வந்து புடிச்சிட்டா பாரு அப்படின்னு கடுப்புல சொன்னான் அவன். இல்லை நீங்க ஜிப்சி, புடிச்சிட்டீங்க, எனக்கு நீங்க பெல்லு. சின்ன பசங்களை புடிச்சிட்டீங்க அப்படின்னு. எனக்கு பெல்லு இங்கே தான் அடிக்குது. அங்கேயே அவனுக்கு காண்டு தான். அவன் தெரியும் நீ என்ன நீ புடிச்சிட்டான். கலாய்ச்சிருக்கியே நீ பண்ணிருக்கியேன்னு புடிச்சிட்ட. கடுப்பா சில பேசினான் வீட்டில் அவன். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு பெரிய ஹீரோ வளரணும்னா வீட்டில் இருக்கிற அந்தந்த வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களை டார்கெட் பண்ணி, இது பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாதுங்க. எம்ஜிஆர் பிளான் பண்ணலை, ரஜினி பிளான் பண்ணலை. வீட்டில் எல்லாரும் சின்ன பசங்களாம் கரெக்டாக பிடிக்கணும், ரசிகர்களாக பிடிச்சிக்கணும், அப்போ தான் நம்ம வளர முடியும். இதெல்லாம் பிளான் பண்ணாமல் செஞ்சது. இங்கே தலைவரும் சரி பிளான் பண்ணாமல் அவரை அந்த ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆனாங்க. சின்ன பசங்களை டார்கெட் பண்ணி இப்போ தான் இந்த மெத்தட்லாம் வருது. ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ், இந்த ஒரு 6 to 7 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். வீட்டில் இருக்க சின்ன பசங்களை டார்கெட் பண்ணி, இவன் புலின்னு படம் எதுக்கு நடித்தான்? சின்ன பசங்களை டார்கெட் பண்ணுறது. நல்லா கவனிங்க. இவன் டார்கெட்டே சின்ன பசங்க தான், குழந்தைங்களை டார்கெட் பண்ணுறது தான் இவன் வேலையை. எதுக்குன்னா, குழந்தைங்களை எதுக்கு டார்கெட் பண்ணுறேன்? அப்போ படத்தில் குழந்தைங்களுக்கு அப்படியே ஏதாவது ஒன்றுனா அப்படியே காப்பாற்றுற மாதிரி வருது. சர்க்கார் படம் ஞாபகம் இருக்கா ஜிப்சி? ஆமா. இன்னொன்னு குழந்தைங்க வந்து தனியா அவங்க தியேட்டருக்கு வராது. அப்பா அம்மா கூட தான் வரணும் அடம்பிடிச்சு. ஆமா. அதை ஒன்று பண்ணுவானுங்க. என்னன்னா, இந்த மாதிரி உட்காந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பச்சை குழந்தைடா, அது வந்து பால் மாதிரி அது. அதுக்கு நல்லது கெட்டது வெகுளி, அது என்ன சொல்றது, அந்த இந்த சூது இது எதுவுமே தெரியாது. குழந்தைங்க சாப்பிடுங்க, விளையாடுங்க, ஜாலியாக விளையாடுங்க, தான் தப்பு செய்யணுன்றது கூட அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைய போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எவ்வளோ பெரிய கேடுகட்ட தாயோட தேவடியாம அவனா இருப்ப நீ. உம்மால உக்கா எனக்கு அசிங்க புண்டியாதான் எனக்கு வருது. குழந்தைங்களை எதுக்கடா தொடுற? அரசியல் எதுக்கடா குழந்தைங்களை இழுக்கிறீங்க? அது என்ன பாவம் பண்ணுச்சு? அது நீ என்ன பண்றது? கொள்கை, கோட்பாடு, கட்சி, கலரு ஒரு இழவும் தெரியாது. விளையாட தெரியும். சாக்லேட்னா சாப்பிட தெரியும். சாக்லேட்டா இனிக்கும், அதனால சாக்லேட் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும். வெகுளித்தனமா இருக்கும். அதனாலதான் குழந்தையும் கடவுளையும் ஒண்ணுன்ற. நீ குழந்தைய டச் பண்ணி நீ வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உம்மால ஒக்க தெவிடியாம அவனை உன்னெல்லாம் நான் என்ன சொல்லி அசிங்கமா பேசினா உங்களுக்கு எல்லாம் உரைக்கின்ற விஜய் ஃபேன்ஸ். என்னடா உங்களுக்கு இடை? நீ ஒரு ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிறவன் போய் நீ அரசியல் பண்ணு, பேசு, அவனை கேன்வாஷ் பண்ணு, என்ன பண்ணு தொலை. என்ன குழந்தை என்னடா பண்ணுச்சு? குழந்தைகளை எதுக்குடா டார்கெட் பண்றீங்க? அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீ குழந்தைய நீ அரசியலுக்குள்ள இழுக்கிறது கேடுகட்டத்தனம். நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. மைண்டு நம்மளை ரிலாக்ஸ் ஆகுதுன்னா 2 விஷயம்தான். ஒன்று மெடிடேஷன், இன்னொன்று குழந்தைங்க. நீங்க குழந்தைங்க கூட விளையாடும் போது நீங்க உலகத்தையே மறந்துடுவீங்க. அனுபவத்துல சொல்றேன். எனக்கு அண்ணன் பசங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட விளையாடும் போது நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஓகே ரைட்டு, ஜாலியாக அவங்க கூட அப்படி நம்மளும் ஒன் ஆஃப் தி குழந்தையா மாறிடுவோம். நம்ம சைல்டுஹுட் மெமரி எல்லாம் அவங்க கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிப்போம். விளையாடுறதா இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், தாயம் விளையாடுறதா இருக்கட்டும், செஸ் விளையாடுறதா இருக்கட்டும், கேரம் போர்டு விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம உங்களை அறியாமே நீங்க குழந்தையா மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட குழந்தைகிட்ட போயிட்டு காதில் போயிட்டு அப்பாட்ட போயிட்டு விசில் வந்து ஊதுப்பா, அப்பா காதில் போய் விசில் காதில் ஊது, அம்மா காதில் போய் விசில் சத்தம் ஊதுனா என்னடா இது? இதுக்கு பேர் அரசியல் கேம்பெயினாடா? பிரார்த்தல் வாயில் அசிங்க புண்டி எனக்கு வருது. ஒரு கேம்பெயின் உன்னால பண்ண முடியலன்னா வத்தா உம்மால உக்க நீ மூடிட்டு வீட்டுக்குள்ள உட்காரு. குழந்தைகளை எதுக்குடா இழுக்கிறீங்க? குழந்தைய? அது போய் அவங்க அம்மாட்ட போயிட்டு அப்பா நீ விசில் ஓட்டு போடுப்பான்னு பெத்தவன் என்ன பண்ணுவான்? ஐயோ, நான் பெத்த புள்ள என்னை வந்து இப்படி கேட்குது, என் பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது ஒரு குரூப் ஒன்று சுத்திட்டு இருக்கு. உன் புள்ள மேல இருக்கிற அன்பு வந்து நாளைக்கு அது 10வது முடிச்சு 12வது முடிச்சு எனக்கு இதுதான் படிக்கணும், நான் இந்த காலேஜ் தான் படிக்கணும் அடம் முடிக்குதுல, அப்ப காட்டுறான் உன் அன்பை. உன் பிள்ளைக்கு நாளைக்கு நீ மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு ஒரு பணத்தை சேர்த்து வச்சு ஃபியூச்சர்ல நீ இல்லைனாலும் இருக்கியோ இல்லையோ, நாளைக்கு அந்த பணம் உன் பிள்ளைய காப்பாத்தோம்ல, அப்ப காட்டு உன் அன்பை. முட்டா புண்டை குழந்தைங்களை இழுக்கிறான். அப்பதான்
பசங்கள படிக்க சொல்லணும். அதெல்லாம் பண்ண சொல்லலாம். இது தப்பு. அதுவும் அவன் பேசும்போது பாருங்களேன், இல்ல அவன் வாயில இது மாமாக்கா சப்போர்ட் வரைக்கும் பண்ணுங்கன்னு. இந்த 3 வருஷத்துல நல்லா படி, நீ படிச்சாதான் ஒரு அடுத்து வார்த்தை வந்து கிடையாது. இல்ல பசங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவன் திறமைக்கு பாரு, அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு அந்த டேலண்ட் வழியா அவனை பசங்களை வழி நடத்துங்க. ஏதாவது ஒரு அட்வைஸ் இவன் வாயில இருந்து வந்திருக்கா பாருங்க. தேவடியா வந்தது கிடையாதுல்ல. இந்த தேவடியா இன்னொன்னு முட்டை வேற வந்திருக்கா சொல்றேன். பாருங்க. போதை ப்ரொக்ரெசிவான ஒரு கலாச்சாரத்துக்கு வார்த்தையோ ப்ரொக்ரெசிவான தாட்டோ நான் வாயில வந்ததே கிடையாது போராட்டம் வரைக்கும். பாத்தீங்களா? இன்னைக்கு பேசினானே போதை கலாச்சாரத்துக்கு எடுத்து நீ கடைசியா நடிச்ச படத்துல வரைக்கும் வாய சிகரெட் வச்சு தான் நடிச்சிருக்க, தண்ணி பாட்டிலாம் நடிச்சிருக்க. எங்கடா நீ போராடின? அதாவது பேசுறது ஒரு நல்லதான் 4 வார்த்தை உன்னை வந்து குழந்தைங்க வந்து பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா ஒரு நல்லதா இதை செய்யாத, இதை செய். ஒரு ஒரு 2 தத்துவம் இது வரைக்கும், 2 தத்துவம். நீ விதைய என் தலைவன் ஒண்ணு சொன்னாப்புல, உங்களுக்கு நான் ஏன் தலைவனை எழுதுக்கிறேன் அப்படின்னா அவரை தான் நான் கரெக்டா கொண்டு வர முடியும். ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து அந்த அனிமேஷன் சாங் ஒண்ணு இருக்கும். அதுல என்ன கருத்து இருக்கும், நீ வினைய விதைச்சனா வினைதான் உனக்கு கிடைக்கும், நீ நல்லதை விதைச்சனா உனக்கு நல்லது கிடைக்கும், நீ கெட்டதை விதைச்சா நீ கெட்டது தாண்டா கிடைக்கும். ஒரு குரங்கை வந்து பிடிச்சி அதை வாலில் சுத்தி உட்காந்து பிடிச்சி அதை நெருப்பை பத்தி வைப்பானுங்க, அதை காட்டையே எரிச்சிடும். இதை பார்த்தியா, நீ விதைச்சது இப்ப நம்மளே வந்து காட்டு தீக்குள்ள மாட்டிக்கிட்டோம், இதை பாரு. அதனால நல்லதை செய்யு, கெட்டதை செய்யாத, நல்லதை விதை. இது ஒன்ன மாதிரி இங்க இண்டஸ்ட்ரியில அவரு வந்து ஒரு நடிகரா இந்த அளவுக்கு வளர்ற காலகட்டத்தில் நடிச்ச படம் தான் இது. ஒரே ஒரு பாட்டு, ஏகப்பட்ட ஒரு இது தர்மதுரையில காலேஜ் படிச்ச பசங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு போதையில இருப்பாங்க. பிரபு அதுல போயிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு, இந்த மாதிரி நீ போதையில அது ஒரு பாடல் வரியாவே இருக்கும், பாட்டாவே இருக்கும் அந்த பாட்டு. அவர் அந்த படத்துல ஒரு வாத்தியாரா நடிச்சிருப்பாரு, தர்மதுரை படத்துல சொல்றேன். ஏதாவது ஒரு சீன் இந்த மாதிரி, ஆட நீ சீனு கூட வேணாண்டாம். ரியல் லைஃப்ல என்ன ஒயின் ஷாப்ல ஏன் பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்குன்னா அவங்க வந்து அதெல்லாம் குடிச்சிட்டா போறாங்க. என்னடா தேவடியா பையில எனக்கு அசிங்க புண்டை எனக்கு வருது. இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறானுங்களா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். ஒரு பொம்பளை, தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு வேற ஏதாவது பொழப்பு இருந்தா போய் பாருமா, போமா. உயிரை வாங்காத, தமிழ்நாட்டு தேர்தல் இங்க எல்லா உயிரையும் வாங்காத. ஒன்னே கட்சி எல்லா கட்சி பாகுபாடு இல்லாம வேலை பார்க்கறதா பாரு, இல்லையா வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே. வருது பாரு, எல்லாம் 12வது பாஸ் பண்ணி எங்கேயாச்சும் கோட் அடிச்சு உட்காந்துட்டு மயிர் வர வேண்டியது. பஞ்சாப்ல எங்கேயாவது படிச்சு கிழிச்சிட்டு உட்காந்து கோட் அடிச்சுட்டு வர வேண்டியது. உயிர் எடுக்கிறதுக்கு நான் வருது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மயிரை கொடுக்குது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டேன். ஏன்டா தேர்தல் விதிமுறை காலை ஜிப்சி நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கல்ல நேற்று நைட்டு, ஜிப்சி ஜிப்சி பிரச்சாரம் நேற்று நைட்டு எனக்கு அனுப்பிச்சிங்க. பொதுக்கூட்டம் ஊர்வலம் நடத்த பங்கேற்க தடை. ஏப்ரல் 21 மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை. ஓகேவா? டிவி, எஃப்எம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எக்ஸ் போன்றவற்றில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை. இசை கேளிக்கை நிகழ்ச்சிகள் மூலம் வாக்காளர்களை ஈர்க்க தடை. விதிமுறை மீறினால் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும். வெளித்தொகுதி அரசியல் நிர்வாகி பணியாளர்கள் தொகுதியை விட்டு 21/4/2026 21ஆம் தேதியிலிருந்து மாலை 6 மணிக்கு வெளியேற வேண்டும், அந்தந்த சொந்த தொகுதியிலிருந்து. திருமண மண்டபம், லாட்ஜ், விருந்தினர் இல்லங்களில் கண்காணிக்கப்படும். நட்சத்திர பேச்சாளர்கள் வாகன அனுமதி ஏப்ரல் 21 மாலை 6 மணிக்கு பிறகு செல்லாது. மணி இப்ப என்ன 5, 6 மணிக்கு அந்த புண்டாமாவன் வீட்டுக்குள்ள வரல, ஒக்கால வழி அப்புறம் இருக்கு. ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் 3 வாகனங்கள் அனுமதி. சொந்த பயன்பாடு தேர்தல் முகவர் அல்லது பணியாளர் வாக்காளர்கள் வேட்பாளர்களின் வாகனத்தில் அழைத்து செல்வது தடை. வாக்காளர்களை வேட்பாளர்களின் வாகனத்தில் அழைத்து செல்ல தடை. வாக்குச்சாவடியில் இருந்து 100 மீட்டர் வெளியே 2 நபர்கள் கொண்ட தேர்தல் அலுவலகத்துக்கு மட்டுமே அனுமதி. இந்த கீழே இருக்கிற இந்த வாக்குப்பதிவு நாளன்று அது தனியா விட்டுருங்க, அது ஓட்டிங் டே அன்னைக்கு நம்ம பார்த்துக்குவோம். இப்ப இதுல குழந்தைங்களை அவன் டார்கெட் பண்றான், கவனிச்சிங்களா? இந்த குழந்தைங்களை டார்கெட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் எங்க ட்ரை பண்றான்னா குழந்தைங்களை இங்கேருந்து விட்டு பெரியவங்களை டார்கெட் பண்றது. யார பெரியவங்களை? above 30, below 30 இல்ல, above 30.
ஏன்னா எப்போ இருந்தாலும் குழந்தைய பெற்றவங்க இருந்தாலும் 30, எப்போ இருந்தாலும் 30 இருக்கும், 35க்கு மேலே வச்சுப்போமே, 35க்கு மேலேயே வச்சுப்போம். சில பேர் நிறைய பேர் 27, 5, 22, 23 கல்யாணம் பண்றாங்க. 30 வயசுல கண்டிப்பா குழந்தை இருக்கும், 2 குழந்தை மினிமம் இருக்கும். ஸோ கணக்கு போட்டு பார்த்தோம்னா இவன் டார்கெட்டு 28லேருந்து 60, 70 வரைக்கும் அவன் டார்கெட் பண்றான். இப்போ என்ன பண்ணுவாங்க, பேரம்பேத்தி, என் பேரன் சொல்லிட்டான், என் பேத்தி சொல்லிடுச்சு, பாத்தீங்களா? அவன் எங்க டார்கெட் பண்றான் புரியுதா? பெத்தவங்கள மட்டும் இல்ல. அதுதான் அதுதான் கபிலன் ப்ரோ. அப்பா அம்மா கூட சைஸா சொல்லிட்டு வேற கட்சிக்கு போட்டுருவாங்க. ஆனா பாட்டி தாத்தா வந்து அப்படி கிடையாது. பேத்திட்டு சொல்லிட்டோம், பேரண்ட சொல்லிட்டோம்னு சொல்லி இப்ப போட்டுருவாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உன்னால உன் கொள்கையோ உன் கோட்பாடுகளோ இல்ல தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு உன்னால ஓட்டு கேட்க முடியல. சோ நீ குழந்தைங்களை டார்கெட் பண்ற. கபிலன் ப்ரோ, இதுல குடும்ப நிம்மதியுமே கெடும் ப்ரோ. அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதுவுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். எது வேணாலும் இருக்கட்டுங்க, அவன் குடும்ப நிம்மதி கெடுது, அதுல குடும்பத்தை பத்தி கவலைப்படுறவன் பேசுறது. நான் என்ன கேக்குறேன், சீப் பாலிடிக்ஸ், ரொம்ப மட்டமான தரமட்டமான பாலிடிக்ஸ்னா இதுதான். தரமட்டமான பாலிடிக்ஸ்னா கடைசி ஆயுதம் எது தெரியுங்களா? 2 விஷயம். ஒன்று, ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஓட்டு கேட்கறது. இன்னொன்று, இந்த மாதிரி குழந்தைங்களை டார்கெட் பண்ணுறது. படிக்கிற பசங்களை, காலேஜ் படிக்கிற பசங்களை அரசியலில் ஈடுபடுறதே ரொம்ப கேவலமான தரண்டா. அவன் எதிர்காலம் போகும். அவன் 2வது தலைமுறையாக இருப்பான், இல்லை முதல் தலைமுறையாக இருப்பான் படிக்கிறதுல. படிப்பு விட்டுட்டு அரசியலுக்கு வாடான்னு சொல்லி இழுக்கிறிய ஒக்கால ஓடி தேவடியா முண்டை, விஜய் தேவடியா பயில, விஜய் ரசிகர்களுக்கு தேவடியா பயில, உங்களை எல்லாரும் கேட்குறேன், விஜய் ரசிகர் தேவடியா பயில பசங்களே, நான் ஒன்றுன்னு கேட்குறேன். உன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கொண்டு வந்து நடு ரோட்டில் கட்சி கொடியை கட்டி தலையில கட்டி உடம்புல கட்டி நடு ரோட்டில் நிற்க வச்சிருக்கீங்களாடா? உனக்கு அரசியல் பண்றதுக்கு வேற ஆளே இல்லையா? 18 வயசுக்கு மேல எவ்வளவோ வளர்ந்து கெடாலாம் சுத்திட்டு இருக்கு. ட்ரிபிள்ஸ் போயிட்டு போலீஸை மிரட்டிட்டு உட்காந்துருக்கு தேவடியா முண்டைங்க. அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். முடிஞ்சதை பார்த்துக்க. என் வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படிதான் வரும். நீ குழந்தைங்களையும் உட்காந்துக்கிட்டு நீ இப்படிலாம் டார்கெட் பண்ணினா, குழந்தைய தொட்டா ஒத்தா எனக்கு அசிங்கமா வாயில அசிங்க புட்டியாதான் எனக்கு வாயில வரும். இல்ல ப்ரோ, இது எல்லாருமே இப்படிதான் பேசணும். இப்படி பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இனிமே எனக்கு மரியாதை எல்லாம் வச்சு பேசவே கூடாது. என்ன முடிவு வருது? 6 மணிக்கு பிரச்சாரம் என்னங்க? 6 மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிச்சு, 6 மணிக்கு முடியுது பிரச்சாரம். தேர்தல் ஆணையம் நக்கிட்டு இருக்கு, வேற வரல, சப்பிட்டு உட்காந்துருக்கு தேர்தல் ஆணையம். இதுக்கு பேசாம இல்ல, நான் என்ன சொல்றேன், பிஜேபிக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப சொல்றேன் கேட்டுங்க. நீ எனக்கு பிஜேபி கூட பஞ்சாயத்தே கிடையாது. ஆனா விஜயை வளர்த்து விடணும்னு நீ நினைக்கிற பத்தியா? இதுக்காகவே தமிழ்நாட்டுல மயிர்ல கூட மலராதா தாமரை, மயிர்ல கூட மலராது தாமரை. வாசல் வழியா வர்றவ பொண்டாட்டி, கொல்ல பக்கமா வர்றவ வப்பாட்டி. கபிலன் ப்ரோ கேக்குதா? கபிலன் ப்ரோ, அந்த பாம்குமார் இருக்கான்ல, அவன் இப்போ வரைக்கும் விஜய், அது அஜித், சூர்யா, ரஜினி அவங்க போட்ட அந்த ட்ரோல் ட்வீட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. அது டூ லேட். ஆல்ரெடி நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து ஒரு 2 வருஷம் ஆகுது. அந்த பையல்கிட்ட போய் சொல்லுங்க. எல்லாம் ஆர்டி அடிச்சிட்டு இருக்கானுங்க, அதை டெலிட் பண்ணிட்டு இருக்கான். இருங்க, நேத்து நைட்டு போயிட்டு உட்காந்து காலையில உங்க டிவியில நீங்க பாத்துருப்பீங்க, ராம்குமார் ட்வீட் ஒன்று டிவியில வைரல் ஆச்சுல, இன்னைக்கு காலையில பாத்தீங்கல்ல? அதை முதல்ல கோட் பண்ணி போட்டது நான் தான். 5 மணிக்கு இப்ப என்ன, இப்ப அவன் ஐடியில இருந்து அடுத்த ட்வீட் எடுக்கிட்டா, அவனுக்கே தெரியாம எடுக்கிட்டா. முதல்ல காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவன் ட்வீட் தான் முதல்ல எடுத்து போட்டுவிட்ட கோட் பண்ணி. பாத்தீங்களா இல்லையா? கோட்டு நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப எல்லாம் வசவசன்னு எடுத்துருப்பான். ஏங்க, அவன் டெலிட் பண்ணா பண்ணாட்டு என்ன, அந்த நாதாரி போட்ட ட்வீட் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் டாக்குமெண்ட் பண்ணி 2.5 வருஷம் ஆகுது. அந்த நாய்கிட்ட போய் சொல்லுங்க, அந்த தேவடியா பயல்கிட்ட போய் சொல்லுங்க, ராம்குமார் தேவடியா பயல, உன் ட்வீட்டை கபில 3 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கிறாப்புல. அதனால இந்த காமெடி எல்லாம் எடுத்துட்டு போய் அப்பன் சுத்தலாம். அப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன், அவனுக்கு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அவன் அப்பா அவனை விட்டுட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அவனும் அவன் ஆத்தா மட்டும்தான் இருக்கு. அவன் அப்பா ஓடிட்டான், ஊர் விட்டு ஓடிட்டான். என்ன கபில பர்சனல் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் அடிப்பேன், பர்சனலா தான் தொடுவேன். நீ அடுத்த வீட்டு குழந்தை நிண்டி விடுறீல, அப்படிதான் பர்சனலா அடிப்பேன், அப்படிதான் அடிப்பேன். புட்டிங்கிறது என்ன வேணா புடிங்கடா பார்த்தா உம்மோட மொக்க. கபிலன், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அப்பா, யாரு அவனுக்கு என்ன ஹேஷ்டாக் வேணா ஓடிடணும், பிரச்சனை கிடையாது. யாரு ட்வீட் போட்டாலும்
நோ vote ஃபார் டிவிகே. இது மட்டும் நீங்கள் அது நம்ம ஸ்பெல்லிங் மாற்றி போகிறோம் இல்லை, நோ vote ஃபார் டிவிகே. அதை போட்டு எந்த ட்வீட் வேணாலும் போடுங்க இன்னைக்கு நாளைக்கு. அந்த அந்த இது எல்லா ட்வீட்லேயும் கீழே இருக்கணும் சரிங்களா. ஆர்டி பண்ணும்போது அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா யாராவது சொல்லுங்கள் என்ன ஹேஷ்டாக்னு போட்டுறேன். வேறு இதெல்லாம் மாற்ற தேவையில்லை. நோ vote ஃபார் டிவிகே. நான் ஆல்ரெடி வந்து நான் நோ ஓட் ஃபார் ஓடுகள் டைம் போயிட்டு இருக்கு. சும்மா ட்வீட்லயே எல்லாம் போட்டோம். அவனுக்கு அதுக்கு இருக்கிற அவனுங்க நம்மளுக்கு வேற கேட்ச் நோ எல்லாம் ஓட் ஃபார் தேவையில்லை. டிவிக்கு அந்த ஒரு டேக் மட்டும் அதுவே போதும். அதுலேயே வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர் போட்டு ஆட் பண்ணுறது இல்லை வந்து இந்த லெட்டர். நான் என்ன சொல்கிறேன், ஒன்று ஹேஷ்டேக் போடு இல்லைன்னா ஃபேஸ் டேக் போட்டு ஹேஷ்டேக் எடுத்துரு. நோ ஓட் ஃபார் டிவிக்குன்றது கீழே ஆட் பண்ணிடு. நீ ஹேஷ்டேக் கூட போட வேணாம். கபிலன் ப்ரோ, இதுல அந்த ஸ்கிரீன்ஷாட்ல முடிஞ்சா இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணு. நோ ஓட் ஃபார் டிவிக்குன்னு போடுற அந்த போட்டோலயே சேவ் யுவர் சில்ட்ரன்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணுங்க முடிஞ்சு. இல்லைங்க, நம்ம இப்போதைக்கு ஒன்று ஆட் பண்ணிடுவோம். ஒரே நேரத்தில் மல்டிபிள் வச்சோம்னா நம்மளால பயணம் பண்ண மாட்டாங்க. நான் ட்வீட்டாவே போட்டுடுறேன். கபிலன் ப்ரோ, இல்ல பாம்குமார் டெலிட் பண்ண ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க ப்ரோ. ரெண்டு ஒன்று தலை ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸ் போட்டிருக்கேன். என்ன கேப்சல், வி கேப்சல், டி கேப்சல் 3 தான் போட்டிருக்கேன். வேணா எஃப் போட்டுக்கோங்க கேப்சல். ஃபாருக்கு நான் போடல. ஜிப்சி ப்ரோ, அவன் பேரை பச்சை குத்தி இருந்தா பக்கத்துல கூட்டு போட்டோ எடுக்கான் ஜிப்சி ப்ரோ. ஆமா, ஏற்கனவே பண்ணிருக்கானே. இப்ப சட்டெல்லாம் வந்து காமி சொல்லிருக்கானே. இப்போ பாம்குமார் ஒண்ணு போட்டிருக்கான் பாருங்க ஒரு போட்டோ. ஒரு பொண்ணு தளபதினு பச்சை குத்தி இருக்கு, பக்கத்துல கூட்டு வச்சு போட்டோ எடுக்கான். எடுப்பா அதெல்லாம் பிடிக்கும். அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அதெல்லாம். கபிலன் ப்ரோ டிஎம் செக் பண்ணுங்க. என்ன முடியல. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கலாமா? இல்ல, இப்ப இவன் சொல் பேச்சு கேட்டு இப்போ ஒரு வீட்டுல கூட இவன் இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ண முடியாம சூசைட் பண்ணாம இருப்பாங்கிறீங்களா? சூசைட் பண்ணி இதுக்கு வந்து நான் என்ன சொல்றது,